ஹரியானாவில் ஒரு ஆள் இருக்குது, அதே ஆள் நொய்டாவில் இருக்குது. அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு ஹரியானாவில் கொடுக்குற சம்பளத்தில் பாதி தான் நொய்டாவில் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை யாராவது ஏற்றுக்கிட முடியுமா? இது என்ன புதுவிதமான புவியியல் சுரண்டலாம்? இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த போராட்டத்துக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய தொழிற்சங்கமான பிஎம்எஸ் அதுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? அரசுக்கும் அந்த தொழிற்சங்கத்துக்குமான டீல் என்ன? போராட்டம் உள்ளிருந்தே சிதைக்கப்படுதா? அரசு அறிவித்திருக்கிற 21% சம்பள உயர்வு இது இந்த போராட்டங்களுக்கான ஒரு தீர்வா, இல்லை வரப்போகிற புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கான ஒரு வலையா? வேலை இல்லாமல் ஒரு ரிசர்வ் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்கிறத வச்சு தொழிலாளர்கள் அச்சுறுத்தக்கூடிய இந்த முதலாளி வர்க்கத்தினுடைய மாயையை பொருளாதார அரசியல் கண்ணோட்டத்தில் துல்லியமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி. கடைசி வரை இந்த காணொலியை பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்து அது என்ன மாதிரி இருந்தாலும் மறந்துடாமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து உரையாடும். இது சொல்லொலி. நான் உங்கள் செங்கோலி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த ஏப்ரல் 9 நள்ளிரவு நொய்டாவில் இருக்கிற தொழிலாளர் குடியிருப்பு அங்கே ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான செல்ஃபோன்கள் ஒலிச்சுது. வந்த மெசேஜ் எந்த ஒரு தலைவனுமோ இல்லை எந்த ஒரு கட்சியுமோ அனுப்பாத அந்த செய்தி. மறுநாள் காலையில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழில் மையமான நொய்டா அது அப்படியே ஒரு போர்க்களமாக மாறும். யார் இவங்க? ஏன் திடீர்னு தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க? இது வெறுமனே ஊதிய உயர்வுக்கான போராட்டமா, இல்லை அவங்களுடைய உரிமையை வென்றெடுக்கிறதுக்கான போராட்டமா? நொய்டாவில் பேஸ் 2 ஹோசியரி காம்ப்ளெக்ஸ் இதில் வேலை செய்கிற ஒவ்வொரு தொழிலாளருடைய சராசரி சம்பளம் அப்படின்னா அது 11,000 ரூபா. ஆனால் ஹரியானாவில் இருக்கிற இதே ஆலையினுடைய தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் 20,000 ரூபா. இப்போ நீங்கள் நினைக்கலாம், நொய்டாங்கிறது ஊபியில் வர்றது, ஹரியானாங்கிறது வேற ஒரு மாநிலம், வேறு மாநிலங்களில் வேறு சம்பளம் கொடுத்தா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நொய்டாவில் இருக்கிற ஆலைக்கும் ஹரியானாவில் இருக்கிற ஆலைக்கும் இடையில இருக்கிற தூரம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, வெறும் ரோடு மட்டும்தான். ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆலை, ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஆலை. இந்த 2 ஆலைகளில் இவ்வளோ பெரிய வித்தியாசம் சம்பளத்தில் இருந்தது அப்படின்னா அந்த தொழிலாளர்களுடைய மனநிலை எப்படி? ஏன் இந்த பாரபட்சம்? மதர்சன் அப்படிங்கிற அந்த ஆலை நிர்வாகம் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட பணம் இல்லை, போதிய லாபம் இல்லை, அதனால் எங்களால் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே நிறுவனங்களுடைய பேலன்ஸ் ஷீட் அதை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய உபரியான லாபம் ஏராளமாக கொட்டி கிடக்கு. தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஆலையில் லாபம் இல்லாமல் எந்த முதலாளியாவது அதை நடத்துவாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. லாபம் இருந்தால் மட்டும்தான் நடத்துவாங்க. லாபம் வர்றதுக்கான எல்லா விதமான வழியையும் அவங்க மேற்கொள்வாங்க. அதுக்கு அரசு துணை நிற்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு அந்த தொழிற்சாலையினுடைய லாபம் இல்லாமல் போயிடுச்சு, பணம் இல்லை, எங்களால் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி? தொழிலாளிகளுடைய கைகளில் அவங்களுக்கு உழைப்புக்கான ஊதியமாக வர வேண்டிய பணம் முதலாளிகளுடைய வங்கி கணக்குக்கு மாறும். இது ஒரு மர்மம் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. முதலாளியினுடைய லாபம் அப்படிங்கிறது தொழிலாளியுடைய திருடப்பட்ட கூலி அப்படிங்கிறது தான் சரியானது. இது ஒரு தொழிற்சாலையினுடைய நிலை இல்லைங்க. ஏராளமான தொழிற்சாலைகளில் வேலை விட்டு தூக்கும் போதோ, இல்லை சம்பளத்தை குறைக்கும் போதோ, இல்லை ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போராடும் போதோ எல்லா ஆலைகளும், எல்லா நிர்வாகமும், எல்லா முதலாளிகளும் முன்வைக்கிற வாதம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, வெளியில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் நினச்சோன்னா ஒரு நொடியில் அவங்கள தூக்கி போட்டுட்டு அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிட முடியும். நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு வேலை செய்கிறா இருந்தால் வேலை செய்யுங்க, இல்லைன்னா வெளியில் போங்க. இதுதான் எல்லா ஆலை முதலாளிகளும் எல்லா தொழிற்சாலை உரிமையாளர்களும் வைக்கிற முதன்மையான கோணம். வேலையில்லா ரிசர்வ் பட்டாளம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்கிறதே முதலாளித்துவம் தான். ஏன்னா உழைப்பு சந்தையில் எந்த அளவுக்கு ஆட்கள் அதிகம் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கூலி குறையும் அப்படிங்கிறது முதலாளிகளுடைய பாலபாடம். ஆனால் இதையெல்லாம் மீறி வர்க்க உணர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது.
அந்த வர்க்க உணர்வு அந்த தொழிலாளர்களை இணைச்சது அப்படின்னா, வர்க்க உணர்வு அப்படிங்கிற ஆயுதம் மிகச்சரியாக வேலை செஞ்சது அப்படின்னா, முதலாளிகளோட இந்த பார்வை, இந்த கோணம், இந்த மாயை, இது எல்லாம் சுக்கு நூறாக நொறுங்கிடும். அதுதான் நொய்டாவில் நடந்தது. சரிங்க, அந்த தொழிற்சாலைகளில் ஏற்கனவே பல தொழிற்சங்கங்கள் இருக்குது. இந்த தொழிற்சங்கங்கள்லாம் இந்த ஊதிய வேறுபாடு குறித்து அவங்களுக்கு போதிய ஊதிய உயர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வச்சு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அப்படின்னா, பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க இதை கோரிக்கையை ஏற்றுக்கிறாங்க, கோரிக்கையை வைக்கிறாங்க, ஊதியம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் பெரிய அளவில் மாற்றமோ முன்னேற்றமோ இல்லை. காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான தொழிற்சங்கங்களில் பல தொழிற்சங்கங்கள் ஆலை நிர்வாகத்தோட ஒரு மறைமுக கூட்டை வச்சுக்கிட்டு இந்த வர்க்க உணர்வு அப்படிங்கிற ஆயுதத்தை மழுங்கடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு இருக்காங்க. பிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு சங்கம் இருக்குங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய தொழிற்சங்கம், பாரத் மஸ்தூர் சங் அப்படிங்கிறது அதனுடைய பேர். இந்த போராட்டத்தில் இந்த சங்கம் தான் அரசுக்கும் தொழிலாளர்களுக்குமான ஒரு பாலம் மாதிரி இருந்து, நாங்கள் தொழிலாளர்களுக்காக செயல்படுறோம் அப்படிங்கிற பேரில் குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுக்க வைக்கிறதுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படிங்கிற பேரில் ஊபி அரசு, யோகியினுடைய அரசாங்கம் ஒரு 21% ஊதிய உயர்வு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த குறைந்தபட்ச ஊதிய உயர்வு அப்படிங்கிறது இந்த போராட்டத்தை அணைக்கிறதுக்கா இல்லை ஆலை நிர்வாகத்தை காப்பாற்றுறதுக்கா, இந்த ரெண்டையும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிற தொழிலாளர் சட்டம், அதில் தொழிலாளர்களுடைய ஒட்டுமொத்த வலிமையை குலைக்கிறதுக்கு, சீரழிக்கிறதுக்கு செய்யப்படுற முன்னோட்டம் தான் இந்த அறிவிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நொய்டாவில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த போராட்டம் அப்படிங்கிறது வெறுமனே ஊதிய உயர்வுக்காக நடக்கிற போராட்டம் இல்லைங்க. அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உபரி மதிப்பை யார் எந்த விதத்தில் பங்கு போட்டுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நடக்கிற போராட்டம். உற்பத்தி அப்படின்னா அதில் முதன்மையான பங்கு தொழிலாளிகளுடைய உழைப்பு தான், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஒரு தொழிலாளி 12 மணி நேரத்துக்கும் அதிகமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்படுற கூலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 3 மணி நேரத்திலேயே அவங்க கொடுக்குற கூலிக்கான வேலை வந்து முடிஞ்சு போயிடுது. அப்போ மிச்சம் இருக்கிற 8-9 மணி நேர வேலை அப்படிங்கிறது மேலதிகமாக செஞ்சு கொடுக்குற வேலையாக இருக்குது. இந்த 8 மணி நேர மேலதிக வேலை அப்படிங்கிறதுனுடைய நேரடியான பொருளாதார பாதிப்புகளை தாங்க முடியாத போது தான் தொழிலாளர்கள் போராட்டம் அப்படிங்கிற பேரில் அதை அதிகரிக்க கோர்றாங்க. அப்போது இது வெறுமனே ஒரு கூலி உயர்வுக்கான போராட்டம் அப்படிங்கிற மாதிரி இதை சுருக்க முடியாது, சுருக்கக்கூடாது. இது தொழிலாளர்களுடைய உயிர் வாழும் தேவையினுடைய ஒரு பகுதி. அப்படின்னா சரியாக சொல்லணும் அப்படின்னா, தங்களுடைய உயிர் வாழும் உரிமைக்கான போராட்டம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். சரிங்க, இந்த போராட்டம் அப்படி நின்றுக்கிட்டே போகுமா அப்படின்னா அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே அந்த ஊதிய உயர்வு 21% ஊதிய உயர்வுக்கு பிறகு தொழிலாளர்களுடைய மனநிலையில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் இதில் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு தொழிற்சங்க தலைமைகள் தேவையில்லை, எங்களுடைய பசியே எங்களுடைய போராட்டத்தை வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி தொழிலாளர்கள் முன் வந்திருக்காங்களே, இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய முதன்மையான பாடமாக இருக்குது. வேலையில்லாத ரிசர்வ் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு அவங்கள காட்டி மிரட்டுற வேலை அது காலம் கடந்துருச்சு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கும், தொழிற்சங்கம் அதனுடைய தலைமை அவங்கள தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதன் மூலம் தொழிலாளர்களுடைய உணர்வையும் கோபத்தையும் திசை மாற்றுகிற வேலை அந்த காலமும் முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத தான் இந்த போராட்டம் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, உழைக்கிறவங்க ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி உலகத்தினுடைய எந்த சட்டமும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது இன்னைக்கு நொய்டாவில் தொடங்கியிருக்கலாம், நாளை இது இந்தியா முழுக்கும் பரவணும் அப்படிங்கிறது தான் சொல்லுடைய ஆர்வம். இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாற்றுக்கருத்தோ இல்லை கூடுதல் தகவல்களோ இருந்தது அப்படின்னா மறந்துடாமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.